நெல்லை சிவா. நெல்லை சிவா, நெல்லை சிவா, நெல்லை சிவா. கும்பிடுங்க ஐயா. யூ மே ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். இந்த வழக்கு தொடரப்பட்டதற்கு காரணம் என் கட்சிக்காரர் திரு நெல்லை சிவா அவர்களை குற்றம் சாட்டப்பட்டுள்ள இளங்கோ என்பவர் செக் மோசடி செய்திருக்கிறார். சாதாரண மோசடி அல்ல, 1,00,000 ரூபாய் செக் மோசடி செய்திருக்கிறார் அந்த இளங்கோ. இளங்கோ ஒரு நல்ல நபர் அல்ல யுவர் ஆனர். ஒரு 420, அதிலும் மிகப்பெரிய 420. கள்ளம், கபடம், சூது, வாது, அனைத்து கிரிமினல் உணர்வுகளின் மொத்த உருவம் அவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். I appreciate this, Your Honor. என்னதான் எதிர்க்கட்சி வக்கீலா இருந்தாலும் அவருடைய வாத திறமையை பாராட்டி அவருக்கு இந்த 3 குரங்கு பொம்மையை பரிசாக அளிக்கிறேன். மெலார்ட், இது ஒரு வக்கீலின் கையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் அந்த நியாயத்தராசுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டிய நீதி சின்னம் இது. Thank you. ஆமா, பெருசா ஆஸ்கார் அவார்டு கொடுத்துட்டாங்க. யோ, பொம்மை தான் களிமண்ல இருக்கணும், மண்டை இல்ல. இந்த பொம்மை என்ன சொல்லுது தெரியுமா? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். நீங்க குற்றம் சுமத்துற அந்த இளங்கோவை நீங்க எப்பாவது நேர்ல பாத்திருக்கீங்களா? இல்ல. சைடுல? நோ. எந்த சைட்லயும் பார்க்காத ஒரு இளங்கோவை 420, ஃப்ராடு, சூதுவாது, கள்ளம், கவடம், அனைத்து ஆக்டிவிட்டிஸ்கள் நிறைந்த ஒரு கிரிமினலின் மொத்த உருவம் என்று குற்றம் சாட்டுவதை நான் கடுமையாக மறுக்கிறேன். யார் சார் இது? புது லாயரா இருக்காரு? தெரியலப்பா. நான் தான் இளங்கோ ஓட லாயர். இவன் அவன் என்ற ஏக வசனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் பேசினால் உங்களுடைய சந்தேகம் தீர்க்கப்படும். அதுக்கு முன்னால இதுதானே அவர் கொடுத்ததா சொல்ற செக். அதாவது 14/4/2005 1,00,000 ரூபாய். ஆமா. எங்க கொடுத்தவரோட கையெழுத்தையே காணோம். மோசடியா தானே? இவனுக்கு 1,00,000 ரூபாய் கடன் கொடுத்தேன், அதுக்கு செக் கொடுத்தான். என் கண்ணு முன்னாலே கையெழுத்து போட்டு கொடுத்தான். அத கொண்டு போய் பேங்க்ல கொடுக்க கையெழுத்து மாயமா மறைஞ்சு போச்சியா. நல்லா ரயில் விடுறீங்க மிஸ்டர் நெல்லை சிவா. ஆமா, இந்த இளங்கோட வீட்ல இருந்து அந்த பேங்க் எவ்வளவு தூரம்? ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாம். நீங்க எவ்வளவு நேரத்துல போனீங்க? ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. இடைப்பட்ட நேரத்துல என்ன பண்ணீங்க? அதாவது 1 மணி 50 நிமிஷம். கண்டுக்கிட்டானே. நான் சொல்றேன், அதாவது நீங்க அந்த இளங்கோ வீட்ல இருந்து நேரா உங்க சின்ன வீட்டுக்கு போயிட்டு ஃபுல் மீல் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அந்த பேங்க்கு போயிருக்கீங்க. நான் சொல்றேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சின்ன வீட்டுக்கும் செக் மோசடிக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு யுவர் ஆனர், இருக்கு. சின்ன வீடு என்பதே ஒரு மனிதன் தன்னுடைய பெரிய வீட்டுக்கு செய்யும் லைஃப் மோசடி. அப்படிப்பட்ட லைஃப் மோசடி செய்யக்கூடிய இந்த ஆள் ஏன் செக் மோசடி செய்திருக்க கூடாது? மிலாட், நான் சொல்கிறேன், சின்ன வீடு வைத்திருக்கும் இந்த நெல்லை சிவா என்னுடைய கட்சிக்காரர் இளங்கோவிடம் இருந்து ஒரு செக்கை லூட்டு விட்டுனா திருடி திருடி அதில் 1,00,000 ரூபாய் என்று தானே ஃபில்அப் செய்து கொண்டு என்னுடைய கட்சிக்காரர் கையெழுத்து மோசடி செய்ததாக இவர் பொய் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் என்று நான் குற்றம் சுமத்துகிறேன். நோ 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 யுவர் ஆனர், இது வெறும் கற்பனை, கட்டுக்கதை, ஆதாரமற்ற. எமோஷன் ஆகாதீங்க, இருமல் வருது இல்ல. Thank you. ஆதாரம் இருக்கிறது யுவர் ஆனர். இத பாத்தீங்களா? இது என்னுடைய கட்சிக்காரர் இளங்கோ தன்னுடைய செக் புக் காணாமல் போன அன்று, அதாவது 14/4/2005 அன்று பேங்கில் கொடுத்த கம்ப்ளைண்டின் ஜெராக்ஸ். என்னையா? அதெல்லாம் சரி, முதல்ல குற்றவாளி இளங்கோவை ஆஜர்படுத்துங்க. ஆஜர்படுத்துகிறேன் யுவர் ஆனர். இதை கொஞ்சம் பிடிக்க. சைலன்ஸ். இது என்ன சினிமா தியேட்டரா இல்ல கோர்ட்டா? இதுக்கு எடுத்தாலும் கைத்தட்டி நம்மள மாட்டி விடுறீங்க. சாரி யுவர் ஆனர், அவர் குற்றவாளின்னு சொல்ற நிரபராதி இளங்கோ. நான் எனக்காக வாதாடுறதுக்கு அவர் வக்கீல ஃபிக்ஸ் பண்ணி ஃபீஸ் கொடுத்தேன். அவர் என்கிட்ட ஃபீஸை வாங்கிட்டு நேரா டாஸ்மாக் கடைக்கு போய் தண்ணி அடிச்சுட்டு கோர்ட்ல எங்கேயோ ஒரு பக்கமா விழுந்து கிடக்கிறார். மோர் ஓவர், அவர் எனக்காக வாதாடினார்னா நிச்சயமா எனக்கு தூக்குதண்ணே கிடைக்கிற அளவுக்கு அவரு அவ்வளவு குளறாரு. அவரு என்னை காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழி இல்லாம நானே வக்கீலா அப்பீரானேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. இல்ல நீங்க மன்னிச்சிருங்க, அது தப்புதான். இரு தரப்பு வாதங்களையும் நன்கு ஆராய்ந்த பிறகு இந்த வழக்கில் இப்போது தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. கையெழுத்து இல்லாத ஒரு காசோலியை வைத்துக்கொண்டு செக் மோசடி செய்ததாக கூறப்படும் இந்த வழக்கில் சரியான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது. மேலும் தன் வழக்கில் தானே ஆஜராகி சிறப்பாக வாதாடிய இளங்கோவின் வாதத்தை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. மிக்க நன்றி. ஆனால் புனிதமான இந்த வழக்கறிஞரின் அங்கியை தவறாக பயன்படுத்தியதற்காக இளங்கோவிற்கு 5,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கப்படுகிறது. The court is adjourned.
யோ கோட்டை குடியா, கோர்ட்டுக்கு போன நேரமாச்சு. தேங்க்யூ சார். ஆமா, இந்த ட்ரெஸ் எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லை நீங்களே தச்சுக்கிறீங்களா? ஏன் தெரிஞ்சா போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் மாமூல் வாங்கலாம்னா? ஏற்கனவே ப்ராசிக்யூட்டரை பிரெட் ஆக்கி ஜட்ஜை ஜாமாக்கி தொட்டு துண்ணது பத்தாது. இந்த பாரு, நீ ஃபைன் கட்டல, உன்னை தூக்கி செல்ல போட்டுருவாங்க. செல்லுன்னு போது தான் ஞாபகம் வருது. செல்ல கொடுங்க. இருக்கு இருக்கு. இதுவா? அடப்பாவி, ஏன் செல்லு? பின்ன ஏன் செல்லு நான் சொன்னேன், பேசிட்டு கொடுக்குறேன் ஐயா. ஹலோ ரூபா. எஸ் ரூபா. சில்லறை எனக்கு ஒரு 5000 rupees ஃபைனான்ஸ் பண்ணு. அடுத்த மாசம் இன்ட்ரெஸ்டோட திருப்பி கொடுத்துறேன். இது வரைக்கும் வாங்குனதல்ல? இந்த பார், பணத்தோட வந்தீங்கன்னா ஹை கோர்ட்டுக்கு வா. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா பீடி பிஸ்கெட் வாங்கிட்டு சென்ட்ரல் ஜெயிலுக்கு வந்துரு. வரேன்டா. ஹலோ, என்ன கோர்ட்டுக்கு வந்திருக்க? என்ன கேஸ்? இல்ல கேஸா? டேய், பல்ல உடைச்சிருவேன். நீ கூப்பிட்டே நான் வந்தேன். ஓ, கூப்பிட்டா வருவியா? அது எனக்கு தெரியாம போச்சு. அதெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்லுவீங்களா? அதெல்லாம் இப்போ அவுட் ஆஃப் ஃபேஷன். ஐயோ! சரி, இப்போ உனக்கு 5000 வேணுமா வேணாமா? வேண்டாம், 5000 ரூபாய் கொடு போதும். இந்தா. Stupid. Nonsense. Idiot. இஸ்கு. என்னது இது? 4500 ரூபாய் தான் இருக்கு. இல்லையே, 5000 தானே இருந்தது. நான் தானே கவுண்ட் பண்ணி கொண்டு வந்தேன். நாங்க என்ன கீழே போட்டா போய் சொல்றோம்? அங்க பாரு. நல்லா பாரு. இருக்குல்ல, அப்புறம் என்ன? அதை கொண்டு போய் அந்த கவுண்டர்ல கொண்டு போய் கட்டிட்டு வந்துரு. எங்க? இங்க பாரு, இங்க பாரு. ஓ, டேய், மேல என்ன மோதாத, பப்ளிக் பிளேஸ் இல்ல இது. போடாங்க. யோ, என்ன ஆலியா நீ? உனக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணுகிட்டே அப்படி அமுக்குறிய? பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுது. பெரிய இடத்துல தான் அமுக்க முடியும், இல்லாத இடத்துல எப்படி அமுக்குறது? தம்பி உங்களை தானே அவுட் ஆஃப் தி கோர்ட் கேட்கறேன். செக்கில் போட்ட கையெழுத்து எப்படி மாயமா மறைஞ்சு போச்சு? டவுட் ஆஃப் த கோர்ட் சொல்லிடுறேன். இந்த பேனால கையெழுத்து போட்டோம்னா அதுல இருக்க இங்கு 1 மணி நேரத்துல காஞ்சி காணாம போயிடும். தம்பி, ஏற்கனவே 1 லட்சம் ரூபா ஒரு நாள் நஷ்டம். இந்த பேனா கொடுத்துறேன். சரி, வச்சுட்டு சந்தோஷம். ஒக்கா மக்கா பொழச்சுட்டா ஐயா. யோ, என்ன பெருந்தன்மையா உனக்கு? இப்பேற்பட்ட விசேஷமான ஒரு பேனாவை அவர் கேட்ட உடனே கொடுத்துட்ட. அதுல விசேஷம் என்னன்னா, அந்த பேனால இங்கு இல்ல. ஐயோ, திருடே, திருடே. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். சார், இத்தனை பேருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க சார். என் பேக் கூட்ட முடிச்சுப்பா, லாவண்டா. தல். என்னம்மா, என்னாச்சு? சார், ஒருத்தன் என் பேக் புடிங்கிட்டு ஓடுறான் சார். பேக்கியா? அதுல இருந்து பணம் இருந்துச்சா? ஆமா சார், 3000 ரூபாய் இருந்துச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லங்க, எவனோ ஒரு கலாணி பையன் இவங்க இருந்து பேக்கப் பண்ணிட்டு ஓடுறாங்க. ஐயோ, ஐயோ, கவலைப்படாதீங்க, நான் விரட்டி பிடிக்கிறேன். சார், ஓடி போனா என்னைக்கு அவனை பிடிக்கிறது? இந்த வண்டி எடுத்துட்டு போங்க. அடாடா, உடம்பு மட்டும் உங்களுக்கு முக்கியலங்க, மனசு ரொம்ப முக்கியம். அத பாத்துக்கிறேன். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல அப்பப்போ மழையே பெய்யுது. ஐயோ, என்ன ஸ்பீடு! புயல் மாதிரி போறாரு. கண்டிப்பா புடிச்சிடுவாரு. வணக்கம். அதுல எவ்வளவு பணம் இருக்கு? எனக்கு என்னன்னு தெரியும்? நான் என்ன ஓடி வரும்போது எண்ணிட்ட ஓடி வந்தேன். கொண்டாங்க. 3000 சொன்னா 300 ரூபாய் குறையுது. டேய், ஆதாரி போனா போகுது, வேலை போட்டு கொடுத்தா திருடுறே. ஏத்தி ராஸ்கல். ஏறா 300 ரூபாயா? இன்னையில இருந்து உனக்கு வேலை கிடையாது. போடா. இந்த வேலையில நான் பிச்சை தானே எடுக்கணும். தெரியுதுல்ல? தெரிஞ்சுக்கிட்டே செய்யலாமா? செய்ய மாட்டேன். நாரப்பேன என்கிட்டே திருநால உனக்கு நீ 100 ரூபா தான். இப்படி நேர பாண்டி பஜாருக்கு போ. 4 to 6 வரைக்கும் தான் கிரௌட் அதிகமா இருக்கும். அண்ணே வந்துமே அடிச்சு வை. ஓகேவா? சரிண்ணே. முதலாளிக்கு துரோகம் பண்ண பொண்ணுடுவேன். சேட்டு எப்படி இருக்க? சேட் நல்லா இருக்கான். சரி, இந்த வண்டி வச்சுட்டு ஒரு நல்ல அமௌண்ட் கொடு. மாசத்துக்கு 3-4 வண்டியே கொண்டு வருவேன். இப்போ 3 மாசத்துக்கு ஒரு வண்டி கொண்டு வரேன். உனக்கு என்ன? பேனு கீழே உட்காந்துட்டு கலாணி பழ பூரா கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிற. எங்க பொழப்பு ரொம்ப டேஞ்சர் பொழப்பியா. வெட்டித்தனமா பேசாம காசை கொடு. ஆபீஸ் விடுற நேரம் கூட்டம்லாம் போயிட போகுது. சேட் 3000 ரூபாய் தரான். யோ, கலவாணி பேரா இருந்தாலும் மெக்கானிக்கல கிங்கியா. வண்டி ஓடும் போது என்ன விலை வரும்னு கண்டுபிடிக்கிறேன் நானு. 6000 ரூபாய் கொடு. 3000 ரூபாய் தான் கிடைக்கும். 3000 கம்மியா? நை. பிசினாரி குடியா. அவ்வளவுதான். 3000 ரூபாய்க்கு மேலே தம்டே கிடையாது. எங்களோட பயங்கரமான ஆளா இருக்கீங்களா? போனவனை இன்னும் காணுமே. வண்டியோட வருவானா? 3000, 1800, 110. பிராண்ட் தான் நல்லா இருக்கு. அண்ணே, மாங்காய் திருட்டுனா தப்புனே. திருட்டு மாங்காய்க்கு தான்டா ருசி ஜாஸ்தி. இப்ப எடுக்காத, அப்புறம் எடுத்துக்கலாம்.
அங்க ஒன்று இருக்குண்ணே. ஏய் அப்பா எவ்வளவு டிராபிக். என்னண்ணே அந்த ஆள் இஷ்டு போறாரு? அவர் இடிச்சிட்டு போல என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் அடிச்சிட்டு போறாரு. என்னென்ன பண்றது? அந்த ஆளுக்கு நான் தெரியாது. தெரிஞ்சா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாரு. செல்போன் 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 சீப்பான விலைக்கு செல்போன். இந்த செல்போன் சிட்டுக்குருவி லேகியத்துக்கு சமமானதுங்கோ. இந்த போனை வாங்கி பேசினா வெறும் குருவியா டப்பு 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 டப்புன்னு விழுகுது சார். யோ சிட்டுக்குருவி விழுந்தா சுடுத்தீங்கறதா? யோ நான் சொன்ன சிட்டுக்குருவி அது இல்லையா? இந்த மாதிரி மிடி சுடிதாரு ஜீன்ஸ் போட்ட சிட்டுக்குருவி சொன்னேன். யோ அப்படின்னு எனக்கு ஒண்ணு புரியா? பிடிச்சத எடுத்துக்க. அது மட்டும் இல்ல சார், இந்த போன்ல ஆம்பளைங்க பேசினா பொண்ணுங்களுக்கு மட்டும் போகும், பொண்ணுங்க பேசினா ஆம்பளைங்களுக்கு மட்டும் போகும். அப்படி ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. இந்த போன ஆசியாவிலே இங்க மட்டும் தான் சார் கிடைக்கும். போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்க வாங்க வாங்க. ஹலோ பிரதர், ஒரே ஒரு செல்போன் வாங்கிட்டு போங்க சார். 5000 ரூபாய் போன 2500 ரூபாய் சார். இதை விட சீப்பா வேற எங்கேயுமே கிடைக்காது. தொப்பி எல்லாம் போட்டு வாங்காம போனீங்கன்னா நீங்க ரொம்ப சீப்பா ஆயிருவீங்க சார். சார் உங்களுக்கு வேணாட்டினா உங்க லவருக்கு வாங்கிட்டு போங்க சார். லவ்வர் யார்? நீ செட்டப் பண்ணி குடிப்பியா? சார் ஏன் பழம் போட்டு வேற பழப்புக்கு மாத்தி விடுறீங்க செல்லு சுடுது, சுட்டதா? சார்? வெயில் இருக்கு சார். அப்ப எதுக்கு கூட? இது குடைக்குள் வெயில். குடைக்குள்ள மழை தான் வேணுமா? வெயில் அடிக்கப்படாதா? சரி, ஒர்க் பண்ணி தான் செக் பண்ணலாமா? தாராளமா செக் பண்ணுங்க. தேவையில்லாத கல்வி எல்லாம் கட்டி கிளறாதீங்க. இந்த என்னம்மா? செல் நல்லா ஒர்க் பண்ணுமா? கல்யாணம் ஆயிடுச்சா? நல்ல வேலை. இப்பதான் டைவர்ஸ் ஆச்சு, அதுக்குள்ள கல்யாணமா? டைவர்ஸா? ஏமா டைவர்ஸ் பண்ண? அவனு உன்ன மாதிரி பொறுக்கி தாண்டா பொறுக்கி. குடுறா பொறுக்கி புடுறா. எத்தனை பொறுக்கி? 4 பொறிக்கு சார். அதே சார் நீங்க என்றீங்க. செக் பண்ணீங்களா இல்லையா? நான் செக் பண்ணி பார்த்தேன் சார். இதே மாதிரி ஒரு ஃபோன் என்கிட்ட இருக்கிறதா ஞாபகம். அதனால எனக்கு இது வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. சில ஆள் வாங்கினா சந்தோஷமா இருக்கும், சில ஆள் விட்டுட்டு போனாவே சந்தோஷமா இருக்கு. அச்சை, வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். என்ன சார்? நீங்க ஏன் சார் வந்தீங்க? வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா ஐயோ சார்? நான் வாங்கன்னு கூப்பிட்டு கிரௌடா சார். யாருப்பா அது கிரௌடு? கிருத்தரம் புடிச்சவன் சார். இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பம் என்ன விக்கிறோம்னே தெரியல. வாங்க சார். 5000 ரூபாய் போன 2500 சார். சரி ஆக மாட்டேங்குது. வாங்க 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 வாங்க. சார் சார், என் செல்போனை காணோம் சார். எது? உங்க போன காணாமா? ஆமா சார். அதுவும் நான் இருக்கும் போதே வா. டேய் அப்படி இல்லைங்க, யாரும் ஆசைப்படாது. ஏண்டா டேய், போன வாங்க வந்தீங்களா திருட வந்தீங்களா? திருட்டு பொறுக்கீங்களா? போன திருப்பி தரல செருப்பு பிஞ்சு போகும். ஒருவே வீட்டுக்கு போக முடியாது சொல்லிவிட்டு ஐயோ கப்பலாம். சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாங்க சார். உங்களுக்கு எனக்கு 1002 இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல விட மாட்டேன் சார். உங்க நம்பரை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க சார். 984102222. இப்ப பாருங்க சார். சார் ரிங் அடிக்குது சார், அதுவும் பக்கத்துல அடிக்குது. இதை கேளுங்க. எனக்கு தூரம் அடிக்குதே சார். என்ன சார் சொல்றீங்க? நல்லா கேளுங்க. இப்ப பக்கத்துல அடிக்குது. யாரா வச்சிருக்கிறது? கொடுத்துருங்கடா, கொடுத்துருங்க. சார் இங்க அடிக்குது சார். எங்க? இங்க உங்க பாக்கெட்ல. பாக்கெட்லயா? இது எப்படி சார் இங்க வந்துச்சு? நாயே, திருடி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எப்படி வந்ததுன்னு என்ன கேக்குறியா நீ? சார் இது ஏன் போன் சார்? அதுல எப்பற என் நம்பர் வந்தது? அத தான நானும் கேக்குறேன். அது சாதாரணமா கேட்டா சரியா வேற? வரும், அடிச்சு கேட்டா தான் சரியா வரும். அடிச்சா? பாத்தீங்களா சார்? இப்போ அது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் திருட்டு போன் தானே? ஆமாமா. இவன் திருடிட்டு உங்கள முள்ள மாதிரி நாயங்களாங்கறான், திருட்டு பசங்களாங்கறான். செருப்பு பிஞ்சு போயிடுங்க. பாத்துட்டே இருந்தா சும்மா வராது, அடிங்கயா. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ரொம்ப நன்றிப்பா. மெதுவா அடிக்காத. அட பாவி, அவன் நம்பரை ஏன்